ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மோட்டோ G96 5G. இதில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெரிய பெரிய கேமிங்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் விளையாடலாம். ரேம் டைப் பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. 8 121 8 256 2 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த மொபைல் யாராவது வாங்குறீங்கன்னா ஸ்டார்டிங்கே 8GB தான் ரேமு. அதுவுமே நல்ல விஷயம் தான். ஒருவேளை நீங்கள் மொபைல் யாராவது வாங்குறீங்க, வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு பக்கத்தில் உள்ளவங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்டு ரிலேஷன் யாராவது கேட்டாங்கன்னா எத்தனை ஜிபி வராமல் 8GB பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 8GBங்கிறது நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான்லாம் 4GB தான் வச்சுருக்கேன். தேவையில்ல வேலை பரவாயில்ல. இது 6 கொடுத்துருந்தா கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்திருக்கும். இருந்தாலும் 8 கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கினவங்க 8 தான் வாங்குற மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது கேமரா. பின்னாடி 50+8ன்னு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். முன்னாடி 32 MB கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 வாட் வயர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 30 வாட்லாம் கம்மி தான், இருந்தாலும் ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒரு 45 67 இப்படி கொடுத்துருந்துருக்கலாம். ப்ரைஸ் கம்மி பண்ணணும்ல, அதனால் ஓகேவா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 30ங்கிறதும் ரொம்ப கம்மியாலாம் ஏறாது. ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த 5500 mAh பேட்டரியை சார்ஜ் ஏற்றிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து கர்வ் டிஸ்பிளே தான், குவாட் கர்வ் கிடையாது. சைடில் லெஃப்ட் ரைட் வந்து கர்வ்டு தான். 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. சைஸை பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 180 கிராம் வரைக்கும் வரும். மற்றபடி இந்த மொபைலில் வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தண்ணியில் இல்லாமல் பார்த்துக்கிறது நம்ம கடமை. சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்செட் யூஸ் பண்ணிக்க முடியாது, நம்ம ஒயர்லெஸ் அப்படின்னா OTG மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 8128 18,000க்கும் 8256 20,000க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு வாட்டி ஆஃப்லைன் சொல்லி செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா இல்லையா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.